ஆசிரியர்கள் கூட கேட்கலாம். சொல்லுங்க மேடம். ஆமாம் ஆமாம், ஓகே. அதாவது நான்சென்ஸான கேள்வி என்று உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சபையில் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருந்தால் அதை நீங்கள் கேட்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம்தான். நான் ஒன்று கேட்பேன், இவங்க எல்லாரும் சிரிச்சிருவாங்க, அல்லது நான் அதை சரியாக கேட்காம போயிடுவேன், அல்லது பதில் சொல்கிறவன் ரொம்ப ஹார்ஷாக ரிப்ளை பண்ணிடுவான் அப்படின்னு தயக்கங்கள் இருக்கும். ஆனால் உலகத்தில் ஓகே நான்சென்ஸான பதில்கள் இருக்குது, ஆனால் நான்சென்ஸான கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா கேட்க வேண்டிய ஒரு விஷயத்தை கேட்க வேண்டிய இடத்துல கேட்காமல் போனால் இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமலே போகிறதுக்கான சாத்தியம் இருக்குது. இப்போ நாளைக்கு நான் சாகித்ய அகாடமி வாங்கி, புக்கர் புலிட்சர் வாங்கி, இலக்கியத்திற்கான நோபல் பரிசு நான் வாங்குவேன். அப்போ நீங்கள் என் காலேஜுக்கு வந்திருந்தாரே, என் ஸ்கூலுக்கு வந்திருந்தாரே, அவர்கிட்ட ஒரு கேள்வி என்னை கேட்டிருந்தா, இவர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன்னு என் ஒய்ஃப்டையோ குழந்தைகிட்டையோ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விடுவீங்க. ஸோ நெவர் மிஸ் அ சான்ஸ். சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்க. நைட்டு படுக்கும் போது காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்துக்கணும்னு நினச்சி படுக்கிறேன். ஆனால் காலைல எழுந்துக்கும் போது 7 மணி தான் ஆகுது. அந்த டெய்லி அந்த நான் படுக்கும்போது நினைக்கிறது காலையில் நடக்க மாட்டேங்குது. உங்கள் பேர் என்ன? ஹரீஸ்வரன். ஹரீஸ்வரனுடைய துணிச்சலுக்காக ஒரு கை தட்டுங்க. ஓகே. அப்புறம் அவருடைய எண்ணம் இருக்குல்ல, அது ரொம்ப உயர்வான எண்ணம். அந்த எண்ணத்திற்கு ஒரு தடவை கை தட்டணும். ஏன்னா ஒரு பேட்டியில் ரஜினி சார் சொல்கிறாரு, நான் சினிமா உதாரணத்தை சொல்கிறதுனால நான் சினிமா ஃபேன்னு நினச்சிடாதீங்க, நான் மொத்தமே என் வாழ்க்கையில் 50 படம் கூட நான் பார்த்தது இல்லை. ஆனால் எல்லாருக்குமான பொதுவான உதாரணம்ங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் வெற்றிக்கு காரணம் எதுன்னு நினைக்கிறீங்கன்னு ஒரு பழைய இன்டர்வியூவில் அவர் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அப்போ அவருக்கு ட்ரிங்க்ஸ் ஹேபிட்லாம் உண்டு. நைட்டு லேட்டாக படுத்தாலும், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு படுத்தாலும், காலையில் சூரியன் உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிருவேன். ரேஸ் த சன் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவம். அதாவது சூரியனை முந்து அப்படின்னு. நம்முடைய மரபில் ஒரு வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, சூரியன் உச்சிக்கு வந்த பின்பும் படுக்கையில் இருப்பவனை சூரியன் படுக்கையிலேயே இருக்கும்படி சபிக்கிறான். அதாவது காலையில் 8 மணிக்கு மேலே எந்திக்கிறவன், 10 மணிக்கு மேலே எந்திக்கிறவனை நீ ஏன்பா எந்திக்கிற, நோயாளியாகி படுக்கையிலே இருன்னு ஒரு வரம் கொடுத்துட்றான். அப்போது அதிகாலையில் துயில எந்திரிக்க வேண்டும் என்பது வெற்றிக்கான முதல் சூத்திரம். 5 AM கிளப்னு நீங்கள் போய் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். உலகத்தில் 1% ஆட்கள் தான் வெற்றியாளர்கள். அந்த 1% ஆட்களில் அத்தனை பேருமே 5 மணிக்கு முன்னாடி எந்திக்கிறவன். இப்போ தம்பியுடைய கேள்விக்கு பதில், ஒன்று, காலையில் 3 மணிக்கு எந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி 3 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா பகலில் வகுப்பில் தூங்க வேண்டிய பிரச்சனை வரலாம். காலையில் ஒரு நல்ல ஆரோக்கியமான மாணவர்கள் 4 மணிக்கு எந்திரிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. என் பெரிய பொண்ணு 7வது வகுப்பு படிக்கிறா, என் சின்ன பொண்ணு 3வது வகுப்பு படிக்கிறாங்க. என் பெரிய பொண்ணு பேட்மிண்டன் பிளேயர், என் சின்ன பொண்ணு நீச்சல் வீரர். 2 பேருமே காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. அப்போ அவங்க ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் குடியிருக்கிறோம். ஸ்கூலில் போய் மார்னிங் 4 hours ஒர்க் அவுட், அப்புறம் கிளாஸ் போயிடுவாங்க. சாயங்காலம் 4 hours ஒர்க் அவுட் அவங்களுடைய விளையாட்டுக்காக டெடிகேட் பண்ணுறாங்க. 4 மணிக்கு எந்திரிக்கிறதுனால அவங்க ராத்திரி 8 மணிக்கு சுவிட்ச் போட்ட மாதிரி தூங்கிடுவாங்க. அவங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான தீங்குகள் என்னென்னு தெரியாது. இப்போ உதாரணமாக நான் கமல் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன். அவங்க என் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஹீரோ கமல் சார் தான். ரஜினி விஜயும் காமிச்சா தெரியாது அவங்களுக்கு. அவங்களுடைய டே டு டே ரொட்டீனில் படிப்பு, விளையாட்டு, புக் ரீடிங், ஆர்ட், இந்த 4 தவிர வேறு எது கிடையாது. காரணம் வெல் ஆர்கனைஸ்டு ஷெட்யூல்டு லைஃப். ஸோ இரவு சீக்கிரமாக தூங்கணும். சீக்கிரமாக தூங்கணும்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். நம்பர் 1. நம்பர் 2, நாம் ஏன் தூங்காமல் இருக்கிறோம்னா நமக்கு நம்முடைய மைண்டை ஆஃப் பண்ண தெரியலை. பகலில் பல விஷயங்களை கேட்டிருப்போம், பல விஷயங்களை பார்த்துருப்போம், பல வீடியோக்கள் ஆடியோக்கள் நம்ம மைண்டில் விழுந்திருக்கும், பல கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்திருப்போம். இது எல்லாமே நைட்டு ட்ரீமாக வரும். ட்ரீம் வந்தாலே நம்ம தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அர்த்தம். கொரட்டை வந்தாலே அவன் சரியாக தூங்கலைன்னு அர்த்தம். அப்போ நமக்கு மைண்டை ஆஃப் பண்ண தெரியவில்லை.
அப்போ மைண்டை ஆஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒன்று யோக நித்ரா அப்படின்னு சொல்கிற ஒரு சிம்பிளான யோகா. அது நீங்கள் படுத்துட்டு உங்கள் காலை விரலை உங்களுடைய உடல் உறுப்புகளை மைண்டால் கவனிக்கிறது. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 5 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடும். சீக்கிரமாக சாப்பிடணும், 8:30-9 மணிக்கெல்லாம் படுக்கைக்கு போகணும், ஒரு 5 நிமிஷம் யோக நித்ரா பண்ணணும். முடிஞ்சால் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன், ஒரு சின்ன ப்ரேயரை பண்ணிவிட்டு தூங்குனீங்கன்னா ஏர்லி மார்னிங் எந்திக்கலாம். ஆனால் 3 மணிக்கு எந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நாய்களும் நரிகளும் எந்திக்கிற நேரம். மனுஷன் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்லுங்கள் பாப்பாக்கு. அப்படி நீங்கள் வந்துடுங்க. இங்கே வந்தீங்கன்னா வீடியோவில் கவர் பண்ணிடுவாங்க. இங்கே வந்துடுங்க. சொல்லுங்கள். என் பேர் ஷர்மிகா. என்ன பேர்? ஷர்மிகா. ஓகே. நான் வந்து எஃபர்ட் போட்டு படிக்கிறேன். ஆனால் எக்ஸாம் டைமில் எக்ஸாம் ஃபியர் இருக்குது. அதனால் வந்து நான் படித்ததை ஞாபகத்தில் நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். ஓகே, படித்ததை ஞாபகத்தில் நிறுத்துறது அப்படிங்கிறது ஒரு உண்மையிலேயே ஒரு சப்ஜெக்டை நம்ம படித்தோம்னா, நம்ம ஒரு சினிமா பாட்டை 4 தடவை கேட்குறோம். காற்று மேலே காற்று சைடில் ஒரு 2 தடவை கேட்குறோம், ஞாபகத்தில் வந்துடுது. டே யாரா அந்த பையன், நான் தான்டா பையன், ஒரு 4 தடவை கேட்குறோம், ஞாபகம் வந்துடுது இல்லையா? ஆனால் ஒரு 6ஆம் கிளாஸில் இருந்த ஒரு பொயட்ரி இப்போ சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்ல முடியுமா? ஒரு தமிழில் இருக்கிற மனப்பாட பகுதியில் ஒரு 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் மனப்பாடமாக ராப்பகலாக போட்டு உருப்போட்ட ஒரு பாட்டை செய்யலை இப்போ ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ண முடியுமா? முடியுமா முடியாதா? என்னடா பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? கொஞ்சம் கஷ்டம்தானா? ஆமாம். ஏன் அப்படின்னா 2க்கும் இடையில இருக்கக்கூடியது ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான். ஒரு பாட்டை அல்லது ஒரு சினிமாவை நம்ம இன்வால்மெண்ட்டோட பண்ணுறோம், இதை ஒரு அழுத்தத்தின் பேரில் பண்ணுறோம் இல்லையா? மெர்சி பிட்ரி பீஸ் அண்ட் லவ்ன்ற பொயட்ரியை இதை எழுதுனா கருமம் 10 மார்க் கிடைக்கும். ஆல் த வேர்ல்ட் இஸ் த ஸ்டேஜ்ன்ற ஷேக்ஸ்பியருடைய கட்டுரையை படித்தா 15 மார்க் கிடைக்கும் என்று படிக்காமல், இது என் லைஃப், இது நான் அறிஞனாக ஆகிறதுக்காக இன்னொரு அறிஞனால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சிலபஸ். இதில் மார்க் கிடைக்கிறதோட முக்கியமானது இந்த தேற்றத்தை அல்லது இந்த ஃபார்முலாவை அல்லது இந்த பொயட்ரியை நடுராத்திரி எழுப்பி கேட்டால் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு நான் அதில் இன்வால்மெண்ட்டோட படிக்க போகிறேன் என்று படித்தால் நீங்கள் அதை மெமரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயத்தை மெமரி பண்ணணும், வாய்ப்பாடு மெமரி பண்ணி தான் ஆகணும், டேபிள், தட் மீன்ஸ். அதே மாதிரி ஃபார்முலாவில் சில விஷயங்களை, அது மாதிரி கெமிஸ்ட்ரியில் சில ஃபார்முலாஸை மெமரி பண்ணி தான் ஆக வேண்டிய விஷயம் இருக்குது, அது மெமரி பண்ணால் போதும். மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்வால்மெண்ட்டோடு படிச்சிங்கன்னா அதை திருப்பி இன்னொரு வாட்டி பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. பேராசிரியர் ஜேசுதாசன் என்று ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். கம்பராமாயணத்தை பற்றி வகுப்பெடுக்கிறதுல மிகப்பெரிய அறிஞர். அவர் சொல்லுவார், என் கிளாஸ் முடியும் போது நான் எடுத்த பாடத்தை, அந்த பாட்டை, ஆலி சூழ் உலகலாம் பரதனே ஆல அப்படிங்கிற ஒரு பாட்டை நான் வகுப்பெடுத்தா என் மாணவன் அந்த கிளாஸ் முடியும் போது அந்த பாட்டை படிக்காமலே அவனுக்கு சொல்ல தெரியணும். அவன் அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட இருக்கணும், நான் அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட கற்றுக் கொடுக்கணும். இல்லை வீட்டில் போய் நான் மனப்பாடம் பண்ணிட்டு வரேங்க அப்படின்னா நான் சரியாக வகுப்பெடுக்கலை என்று அவர் சொல்லுவார். அந்த அளவுக்கு நீங்கள் அதில் இன்வால்மெண்ட்டோட இருக்கணும். மெமரி தேவையில்லை, ஒன்று. ரெண்டாவது, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குல்ல, அதை போல் ஒரு மனுஷனை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அச்சத்திலிருந்து விடுதலை அடைங்க. இந்த உலகத்தில் இப்போ உங்களுக்கு வயசு என்ன? 17. நீங்கள் வந்து பிதாகரஸ் தேற்றம், சைன் டீட்டா, காஸ் டீட்டா போன்ற கர்மாந்திரங்களே படிச்சிட்டிங்க. அப்புறம் இதுக்கு இவ்வளோ தூரம் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்துட்டீங்கல்ல, இவ்வளவு எக்ஸாம்ஸை தாண்டி, இவ்வளவு நெருப்பு குண்டங்களை தாண்டி வந்து நீங்கள் இந்த குண்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக தாண்டிடுங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கு பகுபத உறுப்பிலக்கணமும் சைன் டீட்டா காஸ் டீட்டாவும் தெரிஞ்சுதுன்னா அவன் ஆப்பிள் கம்பெனிக்கு சிஇஓவே ஆகலாம். ஏன்னா அதை விட கஷ்டமான விஷயம் உலகத்திலே கிடையாது. இல்லை நேர் தேமா, புளிமா, ஏமா, பாவம்மா, விட்டுருமா, அது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த டீட்டா காஸ் டீட்டா இதெல்லாம் விட வேறு பிரச்சனை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட மோஸ்ட் டஃபஸ்ட் டைமை அக்ராஸ் பண்ணி வந்துட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு எல்லாமே இனிமையாக தான் இருக்கும். ஃபியர் வந்து எதற்காகவே பயப்படாதீங்க, உங்கள் மனசாட்சிக்கு பயப்படுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ. சார், என் பேர் யுவஸ்ரீ. நான் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக படிக்கணும்னு நினச்சாலும் எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இவன் தான் நான் ஃபோன் தூரமாக வச்சாலும் அதை பார்க்கணும்
இல்லை இதை விட சம்திங் இன்ட்ரெஸ்டிங் நிறைய இருக்குது அப்படின்ட்டு ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருந்துகிட்டே இருக்குது ஆகுது. ஒரு தடவை ஃபோனை எடுத்தால் திருப்பி நீங்கள் ஃபோனை கீழே வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, எவ்வளவு ஸ்க்ரீன் டைம் ஆகுது? ஒரு 10 நிமிஷம் படித்தா ஒரு ½ hour ஃபோன் பார்க்குறீங்க. வெரி குட். இது நேர்மை இருக்குல்ல, இந்த நேர்மையில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியோடு தான் அதை பார்க்குறான். இதை நான் பார்க்குறேன், இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஆனால் இதிலேருந்து எனக்கு எதுவும் கிடைக்கல, ஆனாலும் இதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன் என்று அதில் இருக்கிற ஸ்டிக்மாவை ஒரு சபையில் சொல்லக்கூடிய உறுதி இருக்குல்ல, அந்த ஹானஸ்டி பாராட்டுக்குரியது. ஏண்டா கைதிட்ட மாட்டீங்களா நீங்கள்? ஓகே. அப்புறம் இந்த பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கு பாதி தகுதி தான் இருக்குது. ஏன்னா என் தொழில் எங்கள் கம்பெனியில் நாங்கள் சோஷியல் மீடியா சேர்த்து பண்ணுறோம். என்னுடைய ஸ்க்ரீன் ஹவர்ஸே 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குது ஓவராலாக. ஆனால் ஒட்டுமொத்தமாக சில விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டால் அதை கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஃபோன் நம்ம பார்க்குறதுல நம்மளை திரும்பி திரும்பி அது ஏன் தூண்டுது என்றால், அதில் சதா சர்வ காலமும் வாழ்க்கையுடைய தருணங்கள் கொப்பளிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு ஃபோனோட டைம் லைனில் என்ன வருது? ஒரு படத்தோட டீசர் வருது, ஒரு கதாநாயகி நாய் வாங்கினா அது வருது, ஒரு நண்பர் வீடு கட்டினா அதோட வருது, ஒரு டான்ஸ் வீடியோ வருது, ஒரு ஹியூமர் வருது, ஒரு மீம் வருது, இப்படி விதமாக வருது. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அதில் அந்த சர்ப்ரைஸ் தான் உங்கள் மூளைக்கான டோப்போமைன்னா உங்கள் மூளையில் ஒரு சின்ன சுரப்பி உற்பத்தி ஆகுது. அதை சுரக்க வைக்கிற அல்கரிதம் தான் சோஷியல் மீடியாக்களுக்கு பின்னாடி இருக்குது. ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காக ஃபோனை எடுத்தால் அரை மணி நேரத்தில் ஃபோனை வைக்கிறவங்க அதிர்ஷ்டசாலிகள், அரை நாள் கழித்து ஃபோனை வைக்கிறவன் இருக்கான் நாட்டில். அதுக்கு காரணம் என்னென்னா சர்ப்ரைஸ். மீண்டும் 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 அதில் சர்ப்ரைஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போது இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களில் பல பேருக்கு பீஸா பிடிக்கும். பீஸா யார் பிடிக்குமா? பிடிக்காதா? எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் இத்தாலியில் உருவான ஒரு பீஸா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது? ஆனால் இங்கே ஸ்கூலில் டெய்லி காலையில் அவங்க அம்மா அவசரமாக ஒரு டிஃபன் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு ஒரு லெமன் ரைஸோ ஒரு கருமமோ உப்மாவோ ஒரு சமாச்சாரத்தை போட்டு டப்பாவில் அடைச்சி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை லஞ்ச் அப்போ பசியோடு திறக்கும்போது உள்ளே இருந்து ஒரு சின்ன ஸ்மெல் வரும். சிலருக்கு வராது. அதை பார்க்கும்போது ஒரு போர்டமாக இருக்கும். என்னடா வாழ்க்கை இது? ஒரு ஊறுகாயை இந்த தயிர் சாதத்தில் புதைச்சி தான் வைக்கணுமா? ஒரு கிண்ணியில் வச்சு வைக்கக்கூடாதா? இந்த லெமன் சாதம் தானா டெய்லி இது என்னங்க அப்படின்னு இருக்கும். பீஸா அப்படி இல்லை. பீஸா கலர்ஃபுல்லாக இருக்குது. கருப்பு கலரில் மேலே ஒன்று இருக்குது, பிச்சா உள்ளேருந்து சீஸ் வருது, சூடாக இருக்குது, பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. அது பிடிச்சிருக்கு நமக்கு. அதனால தான் இட்டாலியில் இருக்குது. சின்ன நாடு, தமிழ்நாடோட சைஸு இட்டாலியும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை 8ஆல் வகுத்தா தான் இட்டாலி. அங்கே இருக்கிற ஒரு பொருள் உலகம் முழுக்க கடை போட்டிருக்கான். உலகத்தில் உள்ள எல்லாவனுக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த அம்மா சமையல் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதை நம்ம டெய்லி சாப்பிட்றலாம். பீஸா சூப்பராக இருக்குன்னு ஒரு நாளைக்கு 3 வேளையும் சாப்பிட்டு ஒரு 30 நாள் 40 நாள் அல்லது ஒரு வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? செத்துருவோம். ஆகவே இந்த டைம்லைன் என்பது நம்ம சப்ஜெக்டை விட சுவாரஸ்யமாக தான் இருக்கும். இந்த டைம்லைன் என்பது உங்கள் கையில் உள்ள புத்தகத்தை விட சுவாரஸ்யமாக தான் இருக்குது. அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா அது கூட போட்டி போட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் கான்டென்ட் அதில் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கான். அதில் இருக்கிற கலர், அதில் இருக்கிற டேஸ்ட், அதில் இருக்கிற அட்ராக்ஷன், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனால் ஒரு சில டெக்னிக் வழியாக அதை நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். ஒன்று, எனக்கு ஃபோன் இப்போதைக்கு தேவையில்லை, அடுத்த 60 நாளைக்கு எனக்கு என் கனவு முக்கியம். நீங்கள் இப்போ 10th 11th 12th. ஸோ நெக்ஸ்ட்டு 60 டேஸ்க்கு அட்லீஸ்ட் ஐ வில் கீப் மை செல்ஃப் அவே ஃப்ரம் ஃபோன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவே ஆகிடலாம். உங்களுக்கு தனியாக ஃபோன் இருக்கா? பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ண ஃபோன் தானே? நீங்கள் யாருக்காவது உங்கள் வீட்டில் உங்கள் பாஸ்வேர்ட் தெரியுமா? தெரியும். ஓகே, வெரி குட். ஸோ அடுத்த 60 நாளுக்காவது அதிலிருந்து வெளியே போயிடணும். இன்னொரு டெக்னிக் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ஃபோனில் ஹோம் ஸ்க்ரீனில் 4 ஆப் தான் வச்சுருப்பேன். கிண்டில் வச்சுருப்பேன், மெயில் வச்சுருப்பேன், என்னுடைய ரிமைண்டர் போட்டிருப்பேன், அப்புறம் நான் படிக்கிற ஆனந்த விகடனுடைய ஆப் வச்சுருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் அது இருக்கும், மீதி பேஜில் அது இருக்காது. அதே மாதிரி ஸ்க்ரீன் அலர்ட் போட்டு வச்சுருப்பேன். 15 நிமிஷத்துக்கு மேலே நான் ஸ்வைப் பண்ணால், டே நீ மானங்கிட்டவனே, வெக்கமில்லாதவனே, உன்னை நம்பி ஒரு கம்பெனி இருக்குது, இவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, இவ்வளவு வாசகர்கள் உனக்கு இருக்காங்க, உன் ஃபேமிலி இருக்குது, நீ ஏன்டா இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு ஒரு அலர்ட் எனக்கு வரும். டக்குன்னு அதை வச்சுட்டு போயிடுவேன். ஸோ இது ஒன்று. இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடியவர்கள், இங்கே மட்டும் இல்லை, எங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா,
உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே தீ வைக்கிறது, ஒரு கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிதல்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, உங்கள் பெட்ரூமுக்கு நீங்கள் ஃபோனை கொண்டு போகிறது என்பது கொல்லிக்கட்டை எடுத்து உங்கள் தலையை நீங்கள் சொரிஞ்சிக்கிறதுக்கு சமம். ஏன்? நைட்டு தூங்கும்போது ஃபோனை பார்க்கறதுனால உங்கள் தூக்கம் தள்ளி போகும். அந்த ஃபோனில் நீங்கள் கடைசியாக பார்த்த விஷயந்தான் உங்களுக்கு ட்ரீமாக வரும், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். இதன் விளைவாக உங்களுடைய மெட்டாபாலிசம் பாதிக்கப்படும். தயவு செய்து பெட்ரூமுக்காவது ஃபோன் கொண்டு போகாமல் இருங்க. அண்ட் உங்களுடைய ஸ்டடி ஹால் இருக்குல்ல, அந்த ரூமை வந்து பர்சனலைஸ் பண்ணிக்கோங்க. அதில் எந்த எலக்ட்ரானிக் டிவைஸையும் அனுமதிக்காதீங்க. அது ஒரு டேபிளாக இருக்கலாம், அல்லது தனி ரூமாக இருக்கலாம், அல்லது ஒரு மரத்தடியாக இருக்கலாம். இந்த ஸ்டடி ஹாலில் டிவைசஸ்க்கு நாட் அலவுடு. கடிகாரம் சாதாரணமாக கீ கொடுத்தா அலாம் வச்சுருக்க கடிகாரம் 50 ரூபா 100 ரூபாய்க்கு விற்பான், அதை வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த 60 நாளைக்கு ஃபோனை விட்டு வெளியேறிங்க. அதுக்கப்புறம் தலைவிதி. ஓகேவா? தேங்க்ஸ். ஓகே, சோர்ந்துட்டீங்க எல்லாரும். சார், நீங்கள் சொன்னீங்க 8 மார்க் எதிர்பார்த்து 8.5 மார்க் வந்துச்சுன்னா அதை கொண்டாடலான்னு. நீங்கள் 8 மார்க் எதிர்பார்த்தீங்க, அதுக்கு ஏற்ற உழைப்பு போட்டிங்க சார். ஆனால் 7, 7.5 அந்த மாதிரி மார்க் வந்துச்சு என்ன சார் பண்ணுறது? வாட் கோஸ் ராங்குன்னு பாருங்கள் சார். என்ன தப்பாச்சுன்னு பாருங்கள். அதாவது நீங்கள் ஏற்கனவே சராசரியாக 8 மார்க் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அடுத்து ஒரு அரை மார்க்குக்கு தான் உங்கள் எஃபோர்ட்டை போட்டுட்ருக்கீங்க, அல்லது ஏதோ எஃபோர்ட் போடுறீங்க, நியாயமாக க்ரோத் ஆகிருக்கணும். இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் ஜிம்மில் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜிம்மில் ஸ்பெண்ட் பண்ணுற ஒருத்தர் நியாயமாக ஒரு 6 பேக்கோடு இருக்கணும், அல்லது அட்லீஸ்ட் டம்மியாவது இல்லாமல் இருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜிம்மில் 2 மணி நேரம் செத்துட்டு வெளியே வந்த உடனேயே ஒரு பாவ் பாஜி சாப்பிடுவேன், ஒரு 2 மசாலா வடையை சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு 6 டீ சாப்பிடுவேன். நான் என் பொண்ணுலாம் ஹோட்டலுக்கு போனால் என் பொண்ணு ஆர்டர் பண்ணுவா, இது கொடுங்க இது கொடுங்க, ஒரு காஃபி பக்கெட்டில் அப்படின்பா. அதாவது நான் பக்கெட்டாக காஃபி குடிக்கிறாங்க. அப்போது உடம்பு இழைக்கிறதுக்கு 2 விஷயந்தான் இருக்குது. உண்பதை குறை, உழைப்பதை கூட்டு. உழைக்கிறத கூட்டிட்டேன், உண்பதை குறைக்கலை. அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியில் எந்த இடத்துல ராங்? நியாயமாக நான் எடுத்த எஃபர்ட்டுக்கு, நான் காட்டின சின்சியாரிட்டிக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற வேண்டிய அப்ரிஷியேஷனை எது தடை பண்ணுச்சுன்னு பாருங்கள். உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா இம்மீடியட்டாக நீங்கள் யாரை மதிக்கிறீங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்க. வாத்தியார் ஒருத்தர் உங்கள்கிட்ட விழுந்து பிடிங்கிட்டு இருப்பார், அவர்கிட்ட போய் அறிவுரை கேட்காதீங்க. உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் இருக்குது, 6ஆம் கிளாஸ் டீச்சராக கூட இருக்கலாம். அவங்ககிட்ட போய் நான் இப்படி எஃபர்ட் எடுத்து வரல, வாட் கோஸ் ராங்னு கேளுங்க. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம், அதாவது தவளையை சாப்பிடாமல் இருந்திருப்போம், அல்லது இப்போ எக்ஸாமில் சின்ன டிப்ஸ் இருக்குல்ல, ஈஸியான கேள்வியை எழுதிட்டு அப்புறம் கஷ்டமான கேள்விக்கு போன்றிருக்கும். அது இல்லாமல் சில பேர் எக்ஸாம் ஹாலில் ஒரு கஷ்டமான கேள்வியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, டைம் லைனை ஃபாலோ பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அதாவது 2 மணி நேரத்துக்குள்ளே முடிக்க வேண்டியது இருந்திருக்கும், ரொம்ப நேரத்தை எடுத்துருப்பா. அப்படி ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த உங்கள் இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன எரர்னு ரிவ்யூ பண்ணுங்கள். அதுதான் பதில். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பயலுகள்லாம் அப்படியே ஐஐடி தான், வேறு எங்கேயும் கிடையாது. சார், நீங்கள் சொன்னீங்களே சார், ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிக்கலான்னு. ஆனால் ஸ்ட்ராட்டஜிலாம் மேக் பண்ணிட்டு அந்த கன்சிஸ்டன்சி வரமாட்டேருக்குல்ல சார்? அதான் கன்சிஸ்டன்சி எதனால் வரலன்னா, ப்ராசஸ் மேலே நம்பிக்கை இல்லாதனால வருது. நம்பிக்கையும் இருக்குது சார், ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு படிக்க முடியல சார். அந்த கன்சிஸ்டன்சி எது பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போனதுக்கு காரணம் அந்த சப்ஜெக்ட் பிடிக்காமல் போகிறதா, அல்லது உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது இடையூறு இருக்கா? டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கிறது. அப்புறமா கொஞ்ச டைம் அந்த கொஷின்ஸ் திரும்ப படிக்கும் பொழுது அது சலிச்சிருது. திரும்ப திரும்ப படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா? இருக்கு சார். ஓகே, வெரி குட். உங்களுக்கு வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் படிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நான் அப்படி தான் பண்ணேன். எங்கள் வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு, மழை காலத்தில் ரொம்ப ஒழுகும். அது இல்லாமல் நாங்கள் ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை, சின்ன குடிசை தொழில். அப்போ நான் வந்து இளமையில் நிறைய புத்தகங்கள் படிப்பேன். நிம்மதியாக புக்கு படிக்க கூட எனக்கு ஒரு இடம் கிடையாது. அப்போ நான் யோசித்து இந்த அட்வைஸ் நான் பண்ணலை, இதை நீங்கள் கடைபிடிக்கிறதுக்காக சொல்லலை. யோசித்து எங்கள் ஊர் சாத்தாங்குளத்தில் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். எவனுமே தொந்தரவு பண்ணாத இடம் வந்து கல்லறை தோட்டம் தான். நான் புக்கை எடுத்துகிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு சர்ச்சுகளுடைய கல்லறைக்கு போவோம். அங்கெல்லாம் பெரிய பெரிய ரெவரண்ட் ஃபாதர்கள், பிஷப்புகளுடைய கல்லறை வந்து மார்பிள்ஸில் போட்டிருப்பாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி செத்தவங்க பேயா வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் அந்த கல்லறை மேலே உட்காந்து படிப்பேன். 8 மணி நேரம் 10 மணி நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் 2 புக்கு 3 புக்கை படிப்பேன், நோட்ஸ் எடுப்பேன், தண்ணி குடிப்பேன், வீட்டுக்கு வந்துடுவேன். எங்கள் ஊரெல்லாம் ஒரு 10,000 பேர் வாழ்கிற ஊர். ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஒரு மரணம் நடக்கும்.
ஸோ தொந்தரவு இல்லாமல் அங்கே படிப்பேன். ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரம் பண்ண வேண்டியதில்லை. இங்கே நூலகங்களில் போய் சென்று அமர்ந்து படிக்கலாம். அரசு நூலகம், கிளை நூலகங்கள், பூங்காக்களில் போய் உட்காந்து படிக்கலாம். ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா கோயிலில் போய் படிக்கலாம். ஏதாவது ஒரு கோயிலில் போய் அமைதியாக அந்த மண்டபத்தில் உட்காந்து படிக்கலாம். டிஸ்டர்பன்ஸை, உங்கள் லைஃப்பை கெடுக்கக்கூடிய இடையூறுகளை ஒழிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. இப்போது நீங்கள் சின்ன வீட்டில் குடியிருக்கீங்கன்னு வைங்க, உங்கள் அம்மா சீரியல் பார்க்குறவங்கன்னு வைங்க, சத்தமாக டிவி பார்ப்பாங்க, அல்லது வீட்டில் பாட்டு போட்டுட்ருப்பாங்க, அல்லது நீங்கள் குடியிருக்கிற ஏரியாவில் காலையில் 6 மணிக்கே செல்லாத்தா செல்ல மாரியாத்தான்னு பாட்டை போட்டாங்கன்னா படிக்க முடியாது. அந்த உங்கள் ஸ்கோப்பாக, உங்கள் சர்க்கிளை மீறின விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் தோழியோட வீட்டில் போய் உட்காந்து படிக்கிறதோ அல்லது இதுக்கான ஒரு இடத்த உருவாக்கிக்கிறதோ பார்க்கணும். வேறு இன்டர்னல் ரீசன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை அடுத்த 60 நாளைக்கு ஓவர் கம் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் ஒரு சச்சரவு இருக்குது, ஃபேமிலியில் ஒரு கிரைசிஸ் போயிட்டுருக்கு, ஒரு பணப்பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா நெக்ஸ்ட்டு 60 days தான் எனக்கு இதை சரி பண்ணுறதுக்கான டைம். நீங்கள் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா, உங்கள் மெரிட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னா உங்கள் லைஃபு, உங்கள் குடும்பத்தோட லைஃப் அடியோடு மாறிடும் இல்லையா? நீங்கள் ஒரு பெரிய காலேஜுக்கு போனீங்கன்னா அடுத்த 3 வருஷத்தில் ஒரு பெரிய நிறுவனத்துக்குள்ளாரையும் போயிடுவீங்க. அதான சிம்பிள் லாஜிக். அப்போ அதுக்காக இடையூறாக இருக்கிறது இந்த 60 நாளுடைய கவனம் தான். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்களே மீண்டும் மீண்டும் யோசிங்க. ஆல்வேஸ் சீக் ஹெல்ப். நீங்கள் யாரை ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக நினைக்கிறீங்களோ, இவரை மாதிரி ஆகணும்னு நினச்சிருப்பீங்கள்ல, அந்த ஆள்கிட்ட போய் ரீச் அவுட் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் மாணவனுக்கு கல்வி வேணும்னு நினைக்கிறவனுக்கு உதவியை மறுக்கக்கூடியவன் எவனுமே கிடையாது. நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னீங்கன்னாக்கா அவன் IAS IPS ஆஃபீஸராக இருந்தால் கூட டைமை ஒதுக்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா 1000 பேர் ஹெல்ப் பண்ணி தான் நாங்கள் இந்த மேடைக்கு வந்திருக்கோம். அதனால் அது நடக்கும். நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். ஓகே தேங்க்யூ சார். இப்போ நம்ம படிக்கும்போது ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறோம் சார், ஆனால் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிட்டு, அது ஏன் சார்? இல்லை, இன்ட்ரெஸ்ட் ஏன் போகுதுன்னா என்ன காரணத்தினால? அது போர் அடிக்குதா? ஆமாம் சார். எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு? எனக்கு இன்ட்ரெஸ்ட்னா தமிழ் சார். தமிழ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ மார்க் தமிழில்? நான் 99 மார்க்கு. எவ்வளோ? 70 சார். 70 above. 70 above இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியுமா? எதில் ரொம்ப கம்மியான மார்க் நீங்கள்? மேக்ஸ். எவ்வளவு? சும்மா சொல்லுங்கள், இவன் நம்ம பசங்க தானே, இவ்வளோ வந்துருச்சிங்க, சொல்லுங்கள் எவ்வளோ? ரொம்ப கம்மியா? எஸ். ஓகே. அப்போது உங்களுக்கு சில ஸ்ட்ரென்த் இருக்குது, சில வீக்னஸ் இருக்குது, கரெக்டு தானா? உங்கள் ஸ்ட்ரென்த்து மேலே அதிகமாக கவனம் செலுத்துங்க. உங்கள் வீக்னஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி பாருங்கள் மாடரேட்டாக. எனக்கு இது வரலை, நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன், கிராக் பண்ணிட்டேன், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா சேஃப் எக்ஸிட் அதுலேருந்து ஆகிறதுக்கு இதிலிருந்து இதை தாண்டி போகணும். அப்போ அடுத்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது டேட்டா பேஸ்டு முடிவு எடுக்கணும். எந்த முடிவுமே வாழ்க்கையில். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நினைப்போம், எனக்கு இதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு நான் நினைப்பேன், ஆனால் டேட்டா வேறு ஒன்று காட்டும். மார்க்குன்றது டேட்டா. அப்போது +2க்கு அப்புறமா முடிவு எடுக்கும்போது உங்கள் மார்க்கு தான் உங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் என்பது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, உங்கள் ஸ்ட்ரென்த்து இது, உங்கள் வீக்னஸ் இது. இங்கே 36 மார்க் எடுத்துகிட்டு BSc மேத்ஸ் சேர்ந்துடக்கூடாது இல்லையா? அப்போது அது அந்த டிசிஷன் அப்போ எடுங்க. இப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பாருங்கள். இதிலிருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு, இது என் வீக்னஸ்ஸு, இதை மாடரேட் பண்ணி தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை பாருங்கள். ரெண்டாவது, உங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் அப்பா அம்மா கிட்ட அதை கேட்குறதுக்கு தயங்காதீங்க. இந்தந்த சப்ஜெக்டில் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருந்தால் பரவாயில்ல, ஸோ எனக்கு அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க, அடுத்த 2 மாதத்துக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டீச்சரையோ அல்லது அதுக்கு ஒரு டியூட்டரையோ வைக்கிறதுக்கு தயங்க வேண்டாம். இதுதான் என்னுடைய சப்மிஷன். அப்புறம் 70 மார்க் என்பது ஸ்ட்ராங் இல்லை. தமிழில் ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிக்கணும். 70 மார்க்குனாலே நிறைய பிள்ளைகளோட எழுதுறீங்கன்னு அர்த்தம். சந்திப்பிழை, ஒற்றுப்பிழைலாம் நிறைய வருது, அல்லது எழுவாய் பயணிலாம் வருதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தானே இருக்க முடியும் டீச்சர்ஸ்? சார் 80க்கு சார் மார்க்கு. 80க்கு 80க்கு சாரி, நான் ஆமாம், அப்போ 80க்கு 70னா ஓகே, சூப்பர், ஓகே. உங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு விளையாடுங்க. வாழ்த்துக்கள் ஐயா. சார் டீச்சர்ஸும் கொஷின் கேட்கலான்னு சொன்னீங்க, அதுக்காக நான் வந்திருக்கேன். வெரி குட் மேடம். தேங்க்யூ சில்ட்ரன். இங்கே எங்கள் கரஸ் ஐயா இருக்கார். ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தவன், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்தவன். எங்கள் ஐயா இப்போவே சூட்கேஸில் போட்டு எடுத்து வச்சுட்டாரு மணி. அதை யார் வாங்க போகிறான்றதை மட்டும் இப்போ நீங்கள் கேளுங்க சார். எனக்கு ஒரு ஆசை, என் குழந்தைங்க, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லா மீடியாஸும் எங்கள் ஸ்கூல்லையும் ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு ஃபோட்டோ வரணும் என் பையன்து.
என் குழந்தை எல்லாராலையுமே முடியும் படிக்கிறதுக்கு. அந்த ஃபஸ்ட்டு யார் வரப்போகிற, அந்த செகண்ட் யார் வரப்போகிற, அது யாருன்னு வந்து கை தூக்குங்க பார்க்கலாம். மேம் என்னால் முடியும், நான் எடுப்பேன், ஐ ஆம் த பெஸ்ட், ஐ ஆம் த வின்னர் சொல்லுங்கள். வெரி குட். ஜோ வருஷம் எடுப்பானா சார்? பிக் அப்ளாஸ் சில்ட்ரன். இப்போ சார் சொன்னது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் ஃபஸ்ட்டு வரவன் மறுபடியும் நம்ம கரஸ் சார் இதே போல் ஒரு ஸ்டேஜ் வச்சு சாரியா சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு உங்களை அப்ரிஷியேட் பண்ண வைப்பார். நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். சூப்பர். நம்ம ஸ்கூல் பேர் அப்படியே ஆட்ல வந்துகிட்டே இருக்கணும். விவிஎன்கேஎம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி வருமா? சத்தமா கேட்கல, இன்னும் சத்தமா. தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ மேடம். அதாவது ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் தினமும் நிறைய கல்வி நிறுவனங்களில் கல்விக்கூடங்களுக்கு போகிறேன், பேசுகிறேன். பெரும்பாலான கல்லூரிகளில் அல்லது பள்ளிகளில் வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய பேச்சாளர்களை கூப்பிடுவாங்க, அல்லது சினிமா ஸ்டார்ஸை கூப்பிடுவாங்க, அல்லது சினிமா டிவியில் பாப்புலராக இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க, சின்ன திரை நட்சத்திரங்களை கூப்பிடுவாங்க. என்ன ஒரு இன்ஸ்டியூட் கூப்பிடுறாங்கனாலே எனக்கு தெரியும் அவங்க வந்து கொஞ்சம் அறிவு சார்ந்த விஷயத்துலேயும் பண்பாடு சார்ந்த விஷயத்துலேயும் தீவிரமாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு. அப்படி கூப்பிட்டாலும் கூட சில கல்லூரிகளில் பள்ளி நிறுவனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய ஜோக் சொல்லுங்கள், சிரிக்க வைங்க, கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போவே எனக்கு அந்த இன்ஸ்டியூட் மேலே மரியாதை குறைஞ்சிரும். சிரிக்க வைக்கிறதுக்கு யூடியூப்பில் எத்தனை பேர் இருக்காங்க? மதுரை முத்து இருக்கிறான், தங்கத்துறை இருக்கிறான், 1000 கோமாளி நாட்டில் இருக்கும்போது நான் எங்கே கோமாளி ஆகணும்? நான் இந்த காலகட்டத்தில், இந்த நூற்றாண்டில், இந்த மொழியினுடைய பண்பாட்டினுடைய ஆகச்சிறந்த அறிஞன். சிரிக்க வைக்கிறதுக்கு நான் கோமாளி கிடையாது. அதை சொல்லக்கூடிய நிமிரோடு வந்து நீயும் என்னை போல் ஆகலான்னு இன்ஸ்பயர் பண்ணுறதா என்னோடய வேலை. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு கிளாப் பண்ணணும். ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு உரை, 1 மணி நேர உரை, பல ட்ரை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். என்னுடைய உரையை நான் ரொம்ப செறிவாகவும் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்காத வார்த்தைகளோடையும் தான் வைப்பேன். ஏன்னா லகுவான உரைகளை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு 100 பேர் இருக்காங்க நாட்டில். உங்களை டீசிங் தாட்ஸை கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது யோசிக்கக்கூடிய சிந்தனை புள்ளிகளை கொடுக்கறது தான் ஒரு பேச்சாளனுடைய இடம் நான் நினச்சேன். அதுக்கு நீங்கள் 1 மணி நேரமாக கவனம் கொடுத்தது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரமாக செஷன்ஸையும் ஆக்டிவாக கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அப்புறம் இந்த மேடம் வந்து நாங்கள் பெட்டியில் பணத்தை போட்டு வச்சுட்டோம், எடுக்கிறதுக்கு எவ்வளோ பேர் தயாராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 பேர் கை தூக்குனீங்க இல்லையா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த 3 பேருக்கும் ஒரு அப்ளாஸ். நான் ஒரு பர்சனல் ஸ்டோரியை கடைசியாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்தில். ஏன்டா இப்போது இந்த மாதிரி ஒரு பிடி டீச்சர்ஸ் கிடைக்கிறது இருக்குல்ல, அவங்களாம் சாம்பியன்ஸை உருவாக்கக்கூடியவங்கன்றது அவங்களுடைய உடல் மொழியில், அவங்களுடைய கன்விக்ஷனில், அவங்க பாடி லாங்குவேஜில் தெரியும். அது நான் சம்பளம் வாங்குறதுக்காக மட்டும் இங்கே வரலன்னு தெரியுது. டெஃபினட்டாக பெஞ்சு தேய்க்க வரவில்லை அப்படின்னு. ஓகே, இப்போது இந்த கையை ஒசத்துறவங்க அல்லது ஒசத்த நினச்சவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய பொண்ணு, அது வரைக்கும் சின்ன பொண்ணு, 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு, நீச்சல் போயிட்டுருக்கிறா. அது வரைக்கும் கோயம்புத்தூர் அந்த பகுதிகளில் மட்டுமே விளையாடி ஸ்விம்மிங் டோர்னமெண்ட் போயினவ முதல் முறையாக ஒரு தமிழ்நாடு டோர்னமெண்ட்டுக்கு போகிறான். அன்னைக்கு நான் அந்த ஊரில் பேசுகிறேன், நானும் கூட போகிறேன். சங்கரங்கோயிலில் எனக்கு பேச்சு உரை. காலையில் ஒரு ரிலே ஸ்விம்மிங்கில் மெடல், அதாவது முதல் தமிழ்நாடு லெவல் போட்டியில் முதல் போட்டியிலேயே ஒரு கோல்டு அடிச்சிட்டா. நான் சங்கரங்கோயிலுக்கு போனோம். சாயங்காலம் அவளுக்கு வந்து பட்டர்ஃப்ளை, ஃப்ரீ ஸ்டைலு, 100 மீட்டர் 200 மீட்டர் நிறைய இருக்குது. அப்பா ஈவினிங் நீ வரும்போது 6 மெடல் பார்சல் அப்படின்னா. அப்போவே எனக்கு தெரியும். நான் போயிட்டு திருப்பி வர்றேன். காலையில் போய் நான் பள்ளிக்கூடத்தில் சிறந்த முறையில் உரையாற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கரன் கோயில் சுல்தான் பிரியாணி ஆர்டர் பண்ணி மட்டன் சுக்காவோட ஒரு வெட்டி மகிழ்ச்சியோடு இங்கே வந்து ரூமில் எப்படி உட்காந்துருக்கா இங்கன்னு. என்ன அப்படின்னா எல்லாத்துலேயும் கவுந்தாச்சு, எல்லாத்துலேயும் லாஸ். அப்போது நான் அவகிட்ட ஒன்று சொன்னேன், நீ வந்து தோத்துட்டோங்கிறதுக்காக வருத்தப்படுறியா அப்படின்னு. அவள் வந்து தோத்துட்டோங்கிறது மட்டும் வருத்தம் இல்லைப்பா, எல்லாத்துலேயுமே நான் தான் லாஸ்ட்டு. ஏன்னா அவளுக்கு ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட், அது அவளுக்கு வயசு 8 வயசு, எல்லாத்துலேயும் நான் தான்ப்பா லாஸ் அப்படின்னு. அடுத்த வாட்டி நான் கண்டிப்பாக
இந்த டோர்னமெண்ட்டில் நான் வின் பண்ணியே ஆகணும், கண்டிப்பாக அந்த மாதிரி வெறியாக வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ நான் சொன்னேன், இது நாள் வரைக்கும் உன் ஸ்கூலில் உன் கூட ஸ்விம் பண்ணுற 8 பேர் 10 பேரோட போட்டியிட்டு வின் பண்ணியிருக்கிற, கோயம்புத்தூர் சகோதயால் ஒரு 50 பேர் 60 பேரோட போட்டியிட்டு வின் பண்ணியிருக்கிற, இப்போ முதல் முறையாக 100 பேரோட போட்டியிட வந்திருக்கிற, முதல் முறையாக தோல்வியை சந்திச்சிருக்கிற. ஆனால் இந்த 100 பேரோட வின் பண்ணணும்னு நீ ப்ராக்டிஸ் பண்ணணுமா, அல்லது உன்னுடைய கேட்டகரியில் வேர்ல்டு ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்காக நீ ப்ராக்டிஸ் பண்ணணுமா என்று நான் கேட்டேன். ஏன்னா இவ தோத்ததே 1 செகண்டில் தான். வின் பண்ணுறவங்க 20 மேடத்துக்கு தெரியும், 23 செகண்டில் வின்னர், 24 செகண்டில் வந்தவங்க லாஸ். 1 செகண்ட் தான் ஸ்விம்மிங்கை பொறுத்த மட்டுக்கும். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இதில் வேர்ல்டு ரெக்கார்டு 18 செகண்டு. அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் இந்த 15 செகண்டோ 16 செகண்டோ ஆகிறதுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ண. இருட்டில் தனிமையில் ஒரு நாளும் வேர்ல்டு ரெக்கார்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணு. அப்புறம் நீ ஒரு சபையில் போய் நின்னா எல்லாரும் கால் கரண்டைக்கு கீழே தெரிவாங்க. நீ போட்டி போடுவது என்பது வேலூரில் இருக்கிற இந்த பள்ளிக்கூடத்தில் டாப்பராக வரணும், அல்லது இந்த டிஸ்ட்ரிக்டில் விளையாடணும், அல்லது தமிழ்நாடு லெவலில் வரணும் என்று ப்ராக்டிஸ் பண்ணாத, குளோபல் ஸ்டாண்டர்டில் ப்ராக்டிஸ் பண்ணு. அது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும். நான் போய் அங்கே நிற்கும்போது எனக்கு, அதாவது டெண்டுல்கர் சொல்கிறார்ல, 30 ரன் அடிக்கிற வரைக்கும் தாங்க பால் எனக்கு இந்த சைஸில் தெரியும், 30 ரன்னுக்கு அப்புறமா அந்த பால் எனக்கு ஃபுட்பால் சைஸில் தெரியுங்கிறாரு. அது போடுறது யார்? பிரெட்லி 150 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான். நம்ம ஊர் ரயில் எதுவுமே 110 கிலோமீட்டர் வேகத்தில் போகாது. ஜப்பானில் ஓடுற புல்லட் ட்ரெயினை விட வேகமாக போகிற பந்து எனக்கு ஃபுட்பால் சைஸுக்கு தெரியுங்கிறாரு. அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டு போய் சபையில் நில்லுன்ற. இந்த பரிசு, இந்த இலக்கு அது கண்டிப்பாக வரும். எப்போ வரும்னா, நீ அங்கே அடிக்கணும். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற காம்படிஷனுக்கு ஒரு விஏஓ ஆகணும் என்று நீ நினைச்சா யூபிஎஸ்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இங்கே விஏஓ ஆக முடியும். ஒரு பப்ளிக் ஒரு ஐஏஎஸ்க்கு ட்ரைனிங் எடுத்தால் தான் நீ ஒரு விஏஓ ஆக முடியும். நீ ஒரு விஏஓ ஆகணும்னு ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனாக்கா எக்ஸாம் எழுதுறதுக்கே 17 லட்சம் பேர் வருவான், 100 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸலன்ஸ் என்பது அதில் ரெக்கார்டு என்ன, அந்த மாதிரி உதயத்தை அதான் நான் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போங்க, எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போனால் அவங்க ரெடி பண்ணுவாங்க. அவங்க உங்களை பெரும் இலக்கை நோக்கி தயார் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தா போதும். நீங்கள் நம்பணும், இவங்க என் வாழ்க்கையை மாற்றத்தான் இந்த டீச்சர் வர்றாங்க, இவங்க என்னை ஏமாத்துறதுக்காக காலையில் எந்திரிச்சு குளித்து பட்டு புடவை கட்டி அல்லது அலங்காரம் பண்ணி சாப்பாடை எடுத்துகிட்டு பஸ் ஏறி இங்கே வந்து நாயே பேயன்னு என்னை திட்டத்தான் வந்திருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஒரு மாபெரும் நோக்கத்துக்காக உங்களை தயார்படுத்துறதுக்காக தான் இது. இந்த மாதிரி நிகழ்ச்சி எவ்வளோ பள்ளிக்கூடத்தில் நடக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஊரில் நீ பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா என்ன, மார்க் எடுத்தா என்ன, எடுக்கட்டா இவங்களுக்கு என்ன, ஃபீஸ் வராமல் இருக்க போதா? அப்போது இந்த மாதிரி ஒரு எஃபோர்ட் எடுக்கும்போது நீங்கள் ஒப்பு கொடுக்கறது தான். ஃபோனை பற்றி அவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது இங்கே எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க. நான் சொல்கிற பதிலில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நீ என்ன சொன்னாலும் நான் எனக்கு ஃபோன் வேணையா, நீ என்ன தான் சொல்லியா, எனக்கு ஃபோன் வேணையா அப்படின்றீங்களே, அதுதான் திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் நீங்கள் ஒரு ஆப்பிரிக்க பழமொழி இருக்குது, முயலை பிடிக்க ஓடினால் அதை துரத்தி கொண்டு ஓடாத, முயல் எங்கே வரும்னு யூகிச்சு அங்கே காத்துரு. டாம் அண்ட் ஜெரி பார்க்கும்போது பார்ப்பீங்களே, டாம் ஒளிஞ்சிக்கும், அது ஜெரி இப்படி வரும்போது டபால்னு ஒரு மண்டையில் போட்டுரும். அந்த மாதிரி உனக்கு வெற்றிங்கிறது அதுதான். நீ ரிவர்ஸில் திங்க் பண்ணு. 25 செகண்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா 20 செகண்டுக்கு ரிவர்ஸில் ஒர்க் பண்ணால் உன்னுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. யூ வில் பி அன்ஸ்டாப்பபிள் என்கிற சப்மிஷனோட இந்த Q&A முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நிறைவாக, ஒரு வெற்றியின் அளவு என்பது அதன் உயரத்தை பார்த்து அளவிடப்படுவது அல்ல, எவ்வளவு தடைகளை தாண்டி வெற்றி பெறுகின்றோம் என்பதில் இருக்கின்றது. இதை உணர்ந்து தடைகளை தாண்ட இந்நிகழ்ச்சி நிச்சயமாக ஒரு தூண்டுகோலாக அமைந்திருக்கும் என்பதை உறுதியாக கூற முடியும். இப்பெரும் நிகழ்ச்சிக்கு உறுதுணையாய் நின்ற அனைவருக்கும் நன்றி கூறும் நேரம் இது. நன்றியுரையாற்ற வருமாறு ஆங்கிலத்துறை ஆசிரியர் திரு குமரவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளிலேயே சிறந்தே பிறந்த செம்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது எனும் வள்ளுவனின் வாக்குக்கு இணங்கி, சரியான நேரத்தில் சரியான காலத்தில் எம் மாணவர்களுக்கு சிறப்புரை ஆற்றி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்த அவர்களுக்கும்,
நன்றி உரையாற்ற வந்த உங்கள் நலன் விரும்பி ஆகிய என் உரையை அமைதியாக கேட்டு ரசித்து ஏற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக நன்றியை உரையாக ஆக்க வாய்ப்பளித்த ஓய்வறியா சூரியனாகிய நமது பள்ளி தாளாளர் அவர்களுக்கும், பின்தூங்கி முன்னெழும் தமிழ் மகளை போன்ற அஃதாவது கடைசியாக வீட்டுக்கு சென்று முதலாவதாக வரும் முதல்வர் அவர்களுக்கும், மேன்மையான மேலாளர் அவர்களுக்கும், ஊக்கமது கைவிடேல் எனும் ஔவையின் வாக்குக்கு ஏற்ப ஊக்க உரையாற்றிய சிறப்பு பேச்சாளர் எந்திரன் 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 செல்வேந்திரன் அவர்களுக்கும், ஐயா தாங்கள் மிகச் சிறப்பாக உரையாற்றினீர்கள். பாட்டம் பூட்டங்காலத்திலேருந்து சுதந்திரம் வாங்கும்போது எப்படி இருந்தோம் என்ற பழமைகளும் எடுத்துரைத்து, இப்போ மாணவர்களுக்கு என்ன வசதி இருக்கிறது என்பதை எடுத்து அடிக்கோடிட்டு என்னவாக ஆக வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் மிக தெளிவாக நீங்கள் எடுத்துரைத்துள்ளீர்கள். நீங்கள் கேட்ட அனைத்தையும் எங்கள் மாணவர்கள் ஏற்று இவர்கள் அனைவரும் இவர்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லாஸ்ட்டாக நிர்ணயிச்சிங்க. குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு நாம் தயார்படுத்திக்கணும் என்று அவர் சொன்னார். லாஸ்ட்டாக சொன்ன வார்த்தை, இவர்கள் அனைவரும் குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு பல்லக்கை தூக்காமல் பல்லக்கில் இவர்கள் ஏறுவார்கள், அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கூறி உங்களுக்கு ஒரு உறுதியை அளிக்கிறேன். உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழ்ந்து சிறப்பாக சிந்தித்து செயலாற்றுவார்கள். சிந்தனைக்குரிய வார்த்தை, இவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள், சிந்தித்து செயலாற்றுங்கள் என்று கூறி, அடுத்ததாக இவர் பேச்சை கேட்டு சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு என்ற வார்த்தைக்கு இணங்க சிகரத்திலும் வானத்திலும் ஏற இருக்கும் VVNKM பள்ளி மாணவ நட்சத்திரங்களுக்கும், அந்நட்சத்திரங்களுக்கு அறிவொளி கொடுத்த ஆசிரிய பெருமக்களுக்கும், அலுப்பற்ற அலுவலக பணியாளர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கு உயிரும் மெய்யும் வழங்கி இச்சிறப்பான பள்ளியில் சேர்த்த பெற்றோர்களுக்கும், திருமால் கை சக்கரம் போல் சுழன்று கொண்டே இருக்கும் சுழற்சங்க உறுப்பினர்களுக்கும், யாருக்கும் வலிக்காமல் அனைவரையும் சுட்டு தள்ளிய ஒளி கலைஞர்களுக்கும், நாடகமற்ற ஊடகவியலாளர்களுக்கும், விடுபட்டோர் எவரும் இலர், அவ்வாறு இருப்பின் அவர்களுக்கும், நாயன்மார்களின் பின்தொடரியான இச்சிறு தொண்டனின் இப்பள்ளி சார்பான நன்றி. மீண்டும் அனைவருக்கும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறும் வேலன் குமரவேலன். நன்றி.
VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. We will change the world.